ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கோர்ட்ரூம் ட்ராமாவாக வெளியான ஹக். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஷாஷியா பானு. இவங்க ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த, அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஷாஷியா பானுவை இன்றைக்கி ஒரு வழியாக அவங்ககிட்ட பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சேனல் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க நம்ம கதாநாயகிட்ட. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆமாம் 10 வருஷமாக இவ்வளோ பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறீங்களே, கடைசியாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் கதாநாயகி, அது நான் எனக்கு மட்டும் போராடலைங்க, என்னுடைய சமூகத்தை சேர்ந்த அத்தனை பெண்களுக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும். இன்றைக்கி என்னை ஒதுக்கி வச்சு 1000 பேர் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பின்னாடி நிச்சயமாக இப்போ எனக்கு நீதி கிடைச்சது அப்படின்னா இது பல பேருக்கு நீதி கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேராக அங்கேருந்து 1967க்கு கதைக்களம் நகருது. அப்போ தான் நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரோ. அவருடைய பேர் முகமது அப்பாஸ் கான். இவர் ஒரு ஃபேமஸான லாயரு, பயங்கர வெல்த்தியான ஒரு ஃபேமிலி, செம்மையாக இருக்காப்புல ஆள். இப்போ கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, ஒருத்தர் காதல் வயப்படுறாங்க. இது வீட்லேயும் சொல்லி கடைசியாக கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு கல்யாணமாகி 2 பசங்களும் பிறந்துடுறாங்க இவங்களுக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு கணவர் இப்போ நமக்கு இருக்கிறாப்புல. லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது, முத்தா 2 பிள்ளைங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர அப்படிங்கிற நிலைமையில் ஒரு விஷயம் வருது இல்லையா? அப்படி இருந்த ஹீரோயின் இப்போ எதுக்குப்பா ஏதோ 10 வருஷமாக சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க, கடைசியாக நீதி கிடைச்சதா, நியாயம் கிடைச்சதா, எதுக்கு உட்காந்துருக்காங்க இங்கே? அப்படி என்ன தான் நடந்தது அவங்களுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரேஷுநாத் அப்படிங்கிற நபர் எழுதி இதை சுபன் வெர்மா இயக்கியிருக்காப்புல. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இந்திய வரலாற்றையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை ஒரு தருணத்தில் கொடுத்தது. அது இந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பெண்களுடைய நலனுக்காக. அந்த தீர்ப்பு உண்மையாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சு அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதைக்கே இந்த டீம் அரைவாயிருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த கதைக்கிழமை முஸ்லீம் சமூகத்தை சுற்றி தான் நடக்கிற மாதிரி கதைக்கிழமை பின்னப்பட்டிருக்கு. அங்கே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அப்படி தான். ஆனால் இதில் அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒன்று, இந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற விஷயம் என்ன, அது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க பேசியிருந்தாங்க. அது எப்படி பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, ஏன் பண்ணாங்க ஒரு காலத்தில், பல விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க. அதே நேரத்திலேயே இவங்க இப்படி ஒரு கணவர் ட்ரிபிள் தலாக் சொல்லி இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி மனைவியோடு இருந்து அந்த திருமண பந்தத்தை மொத்தமாக முறிச்சிட்டார் அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த மனைவி குழந்தைகளை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுறது? அவங்க ஜீவனாம்சம் கேட்கலாமா வேணாமா, அப்படி கேட்டால் அது கொடுக்கலாமா வேணாமா, அது சட்டப்படி சரியா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டு அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. அதில் இருந்து தான் இந்த கதைக்கு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்படி பல விஷயங்களை இந்த படம் பேசியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த முஸ்லீம் சமூகம்ங்கிறத தூக்கி ஓரமாக வைங்க. எந்த சமூகமாக இருக்கட்டும், ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாராக இருக்கட்டுமே, முதல்ல ஒன்றும் பண்ணா ஒரு கணவன் மனைவி ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு புரிந்துணர்வில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒன்று கடைசியாக பிரிஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற விஷயம் எங்கே கேட்கணும், எதுக்கு கேட்கணும், அது கேட்கலாமா, அது சரியா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்பயுமே எல்லா சமூகத்துக்குமே யூஸ் ஆக போகிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயத்தை தான் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஆகட்டும், எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே பொசசிவாக இருக்கணுங்கிற ஒரு சில விஷயங்களையும் அழகாக பேசியிருக்கு இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யாமி கௌதம் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எனக்கு பாலிவுட் ஹீரோயின்ஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில ஹீரோயின்ஸில் யாமி கௌதம் ஒரு நபர். அட்டகாசமாக ரொம்ப நேச்சுரலாக அழகாக அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்துலையும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்கிச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் கதாநாயகனுக்கும் இடையிலான அந்த காதல் கொள்கிற அந்த தருணங்களாகட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டு நம்ம லைஃபே செட்டில் ஆகிடுச்சு, சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த கோர்ட் ரூம் சீக்வன்ஸில் நிறைய சிங்கிள் ஷாட்ஸு சும்மா வலிச்சு தள்ளினதாகட்டும், வேறு விதமான பர்ஃபார்மன்ஸு. ஒன்றுமே இல்லை, ஒரு சில சீக்வன்ஸ்லலாம் அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க, நார்மலாக இருக்கும், கிளிசரின்லாம் போடாமல் நார்மலாக இருப்பாங்க. டக்குன்னு 30-40 செகண்டில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் தண்ணி கட்டிடும். அது
நான் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸியா அப்படின்னு ஆச்சரியப்படுத்தின ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. இம்ரான் ஹாஷ்மியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம். ஆக்சுவலி யாமி கௌதமுக்கு ஈக்குவலாக தான் பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் அவருக்கு இல்லை. ஆனாலும் அது ஒரு நல்ல கதாபாத்திரம். அது தேவையானது ரொம்ப அழகாக இம்ரான் ஹாஷ்மி புல் ஆஃப் பண்ணியிருந்தார். ஷீபா சதா அவங்களும் குறிப்பிட்டே ஆகணும், அட்டகாசமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து கொண்டு போய் இம்ரான் ஹாஷ்மியில் வச்சுட்டு அப்புறம் எனக்கு தெரியும் நீ எதுக்கு இதை பண்ண அப்படிங்கும்போது பரவாயில்லையா புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்படிம்பாரு அவர். ஒரு லாயர் கதாபாத்திரம் ஷீபா சதாவுக்கு அது சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த சீக்வன்ஸு அவங்க அந்த உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசுகிற அந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மிடுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் அட்டகாசமாக கொண்டு வந்திருப்பாங்க அவங்க. இந்த 3 பேர் போக வர்த்திகா சிங் அவங்க ஒரு நல்ல கதாபாத்திரம். அது ஒரு சில இடங்களில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் என்னை சுற்றி விடுறதுக்காகவே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ வாங்கி கொடுக்குற, நீ எதுக்காக வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்க யாமி கௌதம்கிட்ட பேசக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க அவங்க. படத்தில் சினிமோட்டோகிராஃபி தாறுமாறு, பிரத்தம் அட்டகாசமாக தட்டி தூக்கியிருந்தாப்புல. பயங்கர ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக டிஐ டீமுக்கும் பெரிய கிரெடிட் கொடுக்கணும், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. செம்மையான ஒரு விஷுவல்ஸு இந்த படம் நெடுகளுமே. அதே மாதிரியே விஷால் மிஸ்ராவுடைய மியூசிக்கு இந்த மாதிரி படங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, முஸ்லீம் சமூகத்தை சுற்றி கதைக்களம் நடக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வெஸ்டர்ன் பீஸோ இல்லை ராக்கு இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் உள்ளே நீங்கள் வைக்க முடியாது. அந்த மாதிரி மியூசிக்கே உள்ளே வர முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மியூசிக் செட்டப் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கணும். பாடல்கள் எல்லாமே அட்டகாசமான பாடல்கள், எல்லாமே செம்மையான நம்பர்ஸு. அதுவும் எல்லாமே மாண்டாஜஸாகவே செட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாட்டை எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. பாடல்களாக பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு. அதாவது எல்லாமே இருக்குது, அது நல்லாவே இருக்குது, என்ன ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டூ மச்சாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் தான். ஏன்னா இந்த படத்தை ஆரம்பித்து கடைசியாக இந்த கிளைமேக்ஸ் இவங்க கன்க்ளூட் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் எங்கள் படத்துடைய ஆரம்பத்தில் கதாநாயகி ஒரு பிரச்சனை கோட்டு போகிறாங்க, அது அவங்களுக்கு சாதகமாகுது. அடுத்து அதனோட கான்சிக்வன்சஸாக இன்னொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் திருப்பி கோட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோதான். இந்த 2 பிரச்சனையை வச்சு திருப்பி அடுத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு திருப்பி விக்ஸ் மாதிரி சுற்றி அதே விஷயத்துக்கு வந்து ஃபைனலாக அதையே தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இவங்க. டெஃபினட்டாக கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது, எமோஷனலாக தான் இருக்குது, சொல்லப்பட வேண்டிய விஷயம் அழகாக சொல்லப்பட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்துருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல். உங்களுக்கு இது தோணலாம், அதனால் நான் இங்கே சொல்லிட்டேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். நிச்சயமாக பெண்கள், சமூகத்தையே விடுங்க, பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. மிஸ் பண்ணாமல் நிச்சயமாக பாருங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.